விஜய், மல்லி 2 பேருமே இனி வரக்கூடிய நாட்கள்ல சுடரோட இறப்புக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்த கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, அப்கமிங் சீக்வென்ஸ பொறுத்தவரைக்கும் நிச்சயமா சூப்பரா இருக்கும். கூடிய சீக்கிரம் இந்த ராஜீவ், விஜய், மல்லி 2 பேர்கிட்டயும் சிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களையுமே தெரியப்படுத்துங்க. ஏன்னா ராஜிய பொறுத்தவரைக்கும் அவங்களுமே விசாரணை வளையத்துக்குள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதால, நான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போறேன் அப்படிங்கிற மாரி விஜய், மல்லி சொல்லவுமே அவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அடடா! ஏன் இவங்க கமிஷனர் ஆஃபீஸ் போறாங்க? கிட்டத்தட்ட இந்த சுடரோட கேஸை நெருங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பதட்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இதை ஒரு பக்கம் மல்லியுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா முரளி அப்படிங்கிற ஒரு பர்சனை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. முரளி யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ராஜி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த பையனுமே கால் பண்ணி அவங்க கிட்ட பேசுறாங்க. எனக்கு 10,000 ரூபாய் பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு 100 ரூபாய் கத்தி வாங்கி கொடுத்ததுக்கு உனக்கு 2,000 ரூபாய் கொடுத்துருக்கிறேன், இன்னும் பணம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி ராஜி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்க காய்கறி கட் பண்ணதுக்கு கத்தி கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா நான் பணம் கேட்க மாட்டேன், ஆனா நீங்க வேற எதுக்கோ யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இப்போ ராஜியால் வேறு என்ன பண்ண முடியும்? அடித்து பிடிச்சி போகிறாங்க. அந்த பையனை பார்த்து அந்த பணத்தை கொடுத்துடணும், அவனை எப்படியாச்சும் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த பையன்கிட்ட தான் அந்த கத்தியை வாங்க சொல்லியிருப்பாங்க. அந்த பையன் மட்டும் ராஜி தான் எனக்கு வாங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இப்போ போலீஸ்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ராஜியுமே சிக்கிப்பாங்க. அப்படிங்கிறதால இந்த ராஜி எப்படியாச்சும் அந்த பணத்தை கொடுத்து அவங்கள ஆஃப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த சிறுவன் ஒரு முக்கியமான குற்றவாளியாக இந்த கேஸில் இருக்கிறாங்க. அப்படிங்கிறதால இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அவங்களுமே விசாரணை வளையத்துக்குள்ளே வருவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட பணம் கொடுக்குறத இப்போ விஜய், மல்லி 2 பேருமே சேர்ந்து பார்த்துடுறாங்க. அப்படிங்கிறதால மல்லி இதை நோட் பண்ணுறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இதன் பின்புலத்தில் இந்த ராஜியுமே இருக்கிறாங்க அப்படிங்கிறத போலீஸ் கிட்ட விஜய், மல்லி 2 பேருமே வெளிப்படுத்த போகிறாங்க. ஸோ அப்கமிங் சீக்வன்ஸ் வேற லெவலில் தரமாக இருக்கும். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.